வெல்கம் டு CMA தமிழ் சேனல். இன்றைக்கி தான் நம்ம செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நிறைய வீடியோஸ் இருக்குது, பட் எல்லாமே லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இங்கே என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், த ஓனர் ஆக்குபைஸ் இஸ் ஓன் ரெசிடென்ஸ். ஓனர் அந்த வீட்டில் குடியிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, இட்ஸ் நாட் ஆக்சுவலி லெட் அவுட் ஃபார் ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயரில் ஒரு நாள் கூட வாடகைக்கு விட்டிருக்க கூடாது. அதுதான் செகண்ட் கண்டிஷன். நம்பர் ஒன், ஓனர் ஆக்குபைஸ் ஹிஸ் ஓன் ரெசிடென்ஸ். ஓனரே அந்த வீட்டில் இருந்தார்னா செல்ஃப் ஆக்குபைடு. செகண்ட், நாட் ஆக்சுவலி லெட் அவுட் ஃபார் ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். ஒரு நாள் கூட வாடகைக்கு நம்ம விட்டுருக்க கூடாது அந்த வீட்டை ப்ரீவியஸ் இயரில். தென் தர் இஸ் நோ பெனிஃபிட் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நமக்கு எந்த பெனிஃபிட்டும் வந்திருக்கக்கூடாது. ஸோ தீஸ் த்ரீ ஆர் த பேசிக் கண்டிஷன்ஸ் டு ஐடென்டிஃபை வெதர் த ப்ராப்பர்ட்டி இஸ் அ செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, செல்ஃப் ஆக்குபைடுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க போகிறோன்னு. இங்கே கிராஸ் ஆனுவல் வேல்யூக்கு வேலையே கிடையாது. டைரக்டாக நெட் ஆனுவல் வேல்யூ, this is taken as nil, and net annual value nil, now automatically standard deduction is also nil, because standard deduction will be calculated as 30% of net annual value. So 30% ஜீரோவில் கண்டுபிடிச்சோம்னா அதே ஜீரோ தான். ஸோ நில். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் இருந்ததுன்னா நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும்தான் நம்ம அமௌண்ட் போட போகிறதே, அது மட்டும் நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் வை செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு ஆன்சர் வர்றது வந்து மைனஸில் தான் வரும். தட் இஸ் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. எனிவே, இப்போ நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அந்த ப்ரொவிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு நோ லிமிட். லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு நோ லிமிட். ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு லிமிட் இருக்குது. எப்படின்னு பார்க்க போகிறோம். லோன் டேக்கன் before 1/4/99. ஒன் 1/4/1999க்கு முன்னாடி லோன் எடுத்திருந்தாங்கன்னா, இன்னொரு கேட்டகரி, லோன் டேக்கன் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/1999. ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறோம். லோன் எப்போ வாங்கினாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லோன் எப்போ வாங்கினாங்கங்கிறத பார்த்தா தான் நமக்கு வந்து என்ன ப்ரொவிஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கணும். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இங்கேயும் அதே 5 பர்பஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, பர்ச்சேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ரிப்பேர், ரெனியூவல் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இந்த 5 தான். புரிஞ்சிருச்சா? 5 தான். நல்லா கவனிங்க. லோன் டேக்கன் என்ன சொல்கிறாங்க, பிஃபோர் 1/4/99 இருந்தால், எந்த பர்பஸாக இருந்தாலும் நல்லா கவனி, அதாவது பர்ச்சேஸ் இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், ரிப்பேராக இருக்கலாம், ரெனியூவலாக இருக்கலாம், ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் 30,000 rupees, 30,000, திஸ் இஸ் த லிமிட். ஃபிக்ஸட் அமௌண்ட் கிடையாது. இன்கம் டேக்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலதுக்கு டிடக்ஷன் பார்த்தா ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக இருக்கும், சிலதுக்கு வந்து நமக்கு அப் டு அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு அப் டு, ஓகேவா, அப் டு 30,000 தான். அப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அது, அல்லது 30,000 whichever is less, அப்படி தான் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிப்பேர் ஒர்க்குக்காக ஒரு 20,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 20,000 இஸ் டிடக்டபிள். அதே இது 50,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 30,000 இஸ் டிடக்டபிள். ஓகேவா? ஸோ த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆர் rupees 30,000 whichever is less அப்படின்னும் எழுதிக்கலாம்.
இல்லைன்னா லிமிட் இஸ் 30,000. ரெண்டும் மீன்ஸ் த சேம். ஓகே, சரி. இது வந்து பிஃபோர் 1499 இருந்தா. ஆஃப்டரா இருந்தா அகெயின் ஐ எம் டிவைட் திஸ் ஹெட் அண்டர் 2. பர்ச்சேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சைடு. இந்த சைடு வந்து நமக்கு ரிப்பேர், ரெனியூவல், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே. ஓகே, ஸோ இந்த ஹெட்டுக்கு லிமிட் என்னன்னா ருபீஸ் 2 lakhs. இந்த ஹெட்டுக்கு எவ்வளோனா ருபீஸ் 30,000. அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு நோ லிமிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். பட் இங்கே லிமிட் இருக்கு. லோன் எப்போ வாங்கினாங்கன்னு பார்க்கணும். 14/1999 முன்னாடியே வாங்கின லோனாக இருந்தால் நமக்கு எந்த எந்த பர்பஸாக இருந்தாலும் சரி, இந்த 5 பர்பஸில் எதுவாக இருந்தாலும் 30,000 தான் லிமிட்டு. அது வரைக்கும் நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். அதே இது 1499 அப்புறமா வாங்கியிருந்தாங்கன்னா பர்ச்சேஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தால் 2 lakhs, ரிப்பேர், ரெனியூவல், ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தால் 30,000. ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த 30,000 இந்த லிமிட் இருக்கு இல்லையா, இந்த லிமிட் 2 lakhs அல்லது 30,000, இந்த லிமிட் வந்து இன்க்ளூட்ஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொன்று சொல்கிறேங்க அவனிங்க, இது வந்து ஃபார் செல்ஃப் ஆக்குபைடு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் செல்ஃப் ஆக்குபைடு. செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. நம்பர் 1 இஸ் லிமிட் இன்க்ளூட்ஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதையும் கூட்டினாலும் இந்த லிமிட் வரணும். அந்த லிமிட்டுக்கு மேலே போயிடக்கூடாது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? 2 செல்ஃப் ஆக்குபைடு ஹவுசஸ் இருந்தால், பிஃபோர் தட் உங்களுக்கு சொல்லணும், 2 செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். அதாவது இப்போ இஃப் த பர்சன் எக்ஸ் ஹேஸ் 3 houses and 3 houses are self occupied, இல்லை 4 houses are self occupied அப்படிலாம் இருந்ததுன்னா only 2 houses are allowed as self occupied, other 2 houses are deemed to be let out. வாடகைக்கு விட்டதா நம்ம நினச்சிட்டு டாக்ஸ் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. only 2 self occupied houses are allowed. ஓகேவா? அதுக்கு மேலே செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த செல்ஃப் ஆக்குபைடு ஹவுசஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் டீம்டு டு பி லெட் அவுட் அண்ட் தே ஆர் டாக்ஸபிள். ஓகேவா? இப்போ 2 செல்ஃப் ஆக்குபைடு ஹவுசஸ் இருந்ததுன்னா ரெண்டுக்கும் சேர்த்து இந்த லிமிட் தான். So limit includes the interest on loan for both the houses. ஓகேவா? இந்த வீட்டுக்கு 30,000, அந்த வீட்டுக்கு 30,000, இல்லை இந்த வீட்டுக்கு 2 லட்சம், அந்த வீட்டுக்கு 2 லட்சம் கிடையாது. 2 வீட்டுக்கும் சேர்த்தே 2 லட்சம் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் படிக்கும்போது ரொம்ப சிம்பிள். 1499 முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா எந்த பர்பஸாக இருந்தாலும் 30,000 தான். அதுக்கப்புறமா வாங்கியிருந்தாங்கன்னா பர்ச்சேஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 2 லட்சம் ரூபாய், ரிப்பேர், ரெனியூவல் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 30,000 ரூபாய். லிமிட், இந்த லிமிட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லிமிட் இன்க்ளூட்ஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. அடுத்து 2 செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸை நம்ம எடுத்துக்கலாம், அலோ பண்ணுறாங்க. பட் ரெண்டுக்கும் சேர்த்து இந்த லிமிட் தான், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நவ் லெட்ஸ் கோ டு த ப்ராப்ளம். சி லைக் ப்ராப்ளம் நம்பர் 50 எடுத்துக்கலாம்.
See problem number 50. புக்கு இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் இப்போ எழுதிக்கோங்க. ப்ராப்ளத்தை கண்டிப்பாக எழுதிக்கோங்க நோட்டில். ப்ராப்ளம் எழுதாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, நோட்டில் போடக்கூடாது. சும்மா வந்து பார்க்காதீங்க. ப்ராப்ளத்தை நோட்டில் தயவுசெய்து எழுதுங்க. அண்ட் நான் ப்ராப்ளம் போடும்போது நீங்களும் சேர்ந்து போடுங்க. அப்படின்னா தான் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொவிஷன்ஸ் வந்து உங்களுக்கு தரோவாகும். நிறையா போட தான். போடாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அங்கே போய் நீங்கள் எழுதவே முடியாது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். சும்மா பார்த்துட்டு போய் நான் வந்து CMA எழுதி பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிறதே கிடையாது. பேனா வச்சோம்னா ஒரு வார்த்தை எழுத முடியாது நீங்கள் எழுதி பார்க்கலனா. அது தியரி பேப்பராக இருந்தாலும் சரி, ப்ராப்ளம் பேப்பராக இருந்தாலும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி 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 அடித்து அடித்து எழுதினா கூட பரவாயில்ல. பட் எழுதி 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 பார்க்கணும். அது மட்டும்தான் மைண்டில் நிற்கும். நீங்கள் எவ்வளோ தரவாக படிச்சுட்டு போனால், படிக்கிறதுங்கிற வார்த்தையே தப்பு. ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அங்கே போய் அப்படி கடகடன்னு வரும். அந்த டைம் பத்தும் நமக்கு. இல்லை நீ யோசித்து அங்கே என்ன படித்தோம் இங்கே என்ன படித்தோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா டைம் போயிடும். ஓகேவா? ஸோ பி கேர்ஃபுல். ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு ப்ராப்ளம் போடுற இடத்துல நான் 10 ப்ராப்ளம் பார்த்துருவேன்னு. அட்டர் வேஸ்ட்டு. நீ 20 ப்ராப்ளம் பார்த்துட்டு போனாலும் வேஸ்ட்டு. ஸோ பி கேர்ஃபுல். ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம் பேப்பருக்கு நிறைய போட்டு பாருங்கள். நிறைய புக்ஸில் போட்டு பாருங்கள். CMA ஸ்டூடெண்ட் CA புக்ஸ்லேருந்து எடுத்து போடலாம். நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது வந்து இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ்மேன் புக்கில் போடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கைட் டு இன்கம் டேக்ஸ் வினோத் சிங்கானியான் இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ்டு. அண்டு ப்ரொவிஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மைனூட்டாக, இன்னும் சொல்லப்போனால் நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மெட்டீரியலை விட அதில் வந்து ப்ரொவிஷன் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் அந்த தான் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா என்ன டவுட்டுனாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அந்த புக்கில். ஓகேவா? ஸோ அந்த புக்கில் நீங்கள் தாராளமாக படிக்கலாம்ப்பா. அண்டு ப்ராப்ளம்ஸுமே அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷனும் இருக்கும். அண்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக அண்ட் நல்லா நீங்கள் போட்டு பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்ட் மோரோவர் நான் சொன்ன மாதிரி CA புக்கு CMA புக்கில் போடலாம். அண்ட் CMA புக்கில் ப்ராப்ளம்ஸ் நிறையா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இன்னும் நம்ம அட்வான்ஸ்டாக போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, நிறைய போட்டு பார்க்கணும்னு நினச்சோம்னா அந்த மாதிரி புக்ஸை நீங்கள் இது பண்ணுங்கள். அண்ட் மெஹ்ரோத்ரா புக்கு, கார் நாரங் இதெல்லாம் சில காலேஜஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க சொல்யூஷனை இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த ப்ராப்ளம்ஸை எடுத்துக்கிட்டு நமக்கு இங்கே நம்ம புக்கில் என்ன மாதிரி ப்ரொவிஷன் இருக்கோ அதுபடி போடுங்க. ஏன் அதில் வேறு மாதிரி இருக்குமா? இன்கம் டேக்ஸ்னால் எல்லாருக்கும் ஒன்று தானே அப்படி. எல்லாருக்கும் ஒன்று தான். பட் அந்த ஆன்சரை பார்க்காதீங்க. இட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஓகே, ஸோ நம்ம இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். என்னமோ இந்த டிப்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. ரைட். மிஸ்டர் பாண்டே, owner of 3 houses in Chennai, furnished the following information. Compute his income from house property for the assessment year 2023-24. 3 ஹவுஸ் இருக்கு, 3மே செல்ஃப் ஆக்குபைடா. ஓகே, இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின். நான் எந்த வீடை லெட் அவுட்னு எடுத்துக்கிறது, டீம்டு டு பி லெட் அவுட்? ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி 2 வீடு மட்டும்தான் எனக்கு செல்ஃப் ஆக்குபைடா அலோ பண்ணுறாங்க. அப்போ ஒரு வீடை நான் வந்து கண்டிப்பாக லெட் அவுட்டாக எடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஹவுஸா, செகண்ட் ஹவுஸா, தேர்ட் ஹவுஸா? ஒரு சின்ன ஹிண்ட்டு. எதுக்கு முனிசிபல் வேல்யூ கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். பட் திஸ் அசம்ஷன் இஸ் நாட் ஆல்வேஸ் கரெக்ட். இது கரெக்ட் கிடையாது. பின்னாடி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இஃப் டைம் பெர்மிட்ஸ் அந்த ப்ராப்ளம் நம்ம போடுவோம். அதில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. 3 செல்ஃப் ஆக்குபைடு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து லைக் ட்ரையல் அண்ட் எரரில் ஃபஸ்ட்டு 2 ஹவுஸ் செல்ஃப் ஆக்குபைட், தேர்ட் ஹவுஸ் லெட் அவுட்டு. இல்லை ஃபஸ்ட்டு ஹவுஸும் தேர்ட் ஹவுஸும் செல்ஃப் ஆக்குபைட், நடுவில் இருக்கிற ஹவுஸ் லெட் அவுட். இல்லைன்னா இருக்கிற ஹவுஸ் லெட் அவுட், மீதி 2 செல்ஃப் ஆக்குபைடுன்னு 3 டிஃப்ரெண்ட் கேசஸில் பண்ணி அதில் எதில் நமக்கு டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு கம்மியாக வருதோ அதை சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் அந்த பிரச்சனை இல்லை. ஏன் இல்லைங்கிறத நான் சொல்லிடுறேன். கவனிங்களேன். முனிசிபல் வேல்யூ 2 lakhs ஃபார் ஹவுஸ் 1, 13 lakhs ஃபார் ஹவுஸ் 2, 13 lakhs 50,000 ஃபார் ஹவுஸ் 3. ஸோ 13 lakhs எங்கே இருக்குது, 2 lakhs எங்கே இருக்குது?
ஸோ 13,50,000 இருக்கிறத நம்ம செல்ஃப் ஆக்குபைடாக எடுத்துக்குவோம். 2 lakhs இருக்கிறத நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், டீம்டு டு பி லெட் அவுட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் அதை போய் கொடுத்துருக்காங்க. அடுத்து முனிசிபல் வேல்யூ, அடுத்து பாருங்க ஃபேர் ரெண்ட். ஸோ தீஸ் 3 items will be helpful to find out expected rent, right? அதுக்கடுத்து ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு இருக்காது. ஏன் இருக்காது? தீஸ் ஆர் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வில் பி த கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? அடுத்து முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, பெய்டுன்னு கொடுத்துட்டாங்க. இதில் பெய்டுனா பே பண்ணியாச்சு, பே பண்ணாதான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் செல்ஃப் ஆக்குபைடு ரெண்டுக்கும் நம்ம முனிசிபல் டேக்ஸ் வராது, ஏன்னா நெட் ஆனுவல் வேல்யூலேருந்து தான் போடுவோம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, இப்போ நம்ம வி கேன் டூ த ப்ராப்ளம். ஓகே, சி ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, செல்ஃப் ஆக்குபைடு ரெண்டுக்கும் ஒரே இதில் நான் போட போகிறேன். ஓகே, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் income from house property. ஓகே, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல்ஃப் ஆக்குபைடுக்கு போட போகிறோம். அதனால் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 டோட்டல்னு நான் 3 காலம் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும், செல்ஃப் ஆக்குபைடுக்கு உங்களுக்கு ஃபார்மேட் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு. நெட் ஆனுவல் வேல்யூ, ஸோ nil, total also nil. அடுத்து less standard deduction. Of course, if net annual value is nil, this is also nil, nil and nil. Next one is interest on loan. ப்ராப்ளம் எழுதி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளத்தில் பாருங்க, நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ஹவுஸ் 2 1,70,000. Then for house 3 1,65,000. See, read the thing. Interest on loan for purchase of houses. வீடு வாங்குறதுக்காக. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், வீடு வாங்குறதுக்குன்னா எப்போ லோன் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். 2019-20. ஸோ 1999க்கு அப்புறமா தான் வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டாக பிரிக்கணும். வீடு வாங்குறதுக்கு இல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்குனா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் சேர்த்தே 2 லட்சம். ஸோ டோட்டலில் நம்ம 2 lakhs போடணும். போட்டு இங்கே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஆர் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு? 2 lakhs பிராக்கெட்டுக்குள்ள. அதுக்கு மேலே கம்பல்சரியாக கிடையாது. ஸோ த மேக்ஸிமம் டிடக்ஷன் கேன் பி கிளைம்ட் அஸ் 2 lakhs. ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் டீம்டு டு பி லெட் அவுட்டுக்கு போட போகிறேன். டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ஹவுஸு செல்ஃப் ஆக்குபைடு தான். ஆனால் எனக்கு கவர்மெண்ட் ஒத்துக்கிறது இல்லை. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி 2 செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் மட்டும்தான் நான் கிளைம் பண்ண முடியும். 3rd ஹவுஸை லெட் அவுட்டாக எடுக்கணும். ஸோ அந்த 3rd ஹவுஸ் எதுங்கிறத நான் வந்து என்னோட சாய்ஸில் நான் எடுத்துக்கலாம். ஸோ முனிசிபல் வேல்யூ எது கம்மியாக இருக்கோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் ஆஸ் யூஷுவல் கிராஸ் ஆனுவல் வேல்யூ, இது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1. Gross annual value I have to find out, less municipal tax. நான் எழுதி வச்சுக்கிறேன்.
ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் திஸ் இஸ் த ஆன்சர், அதனால் நான் இதை தான் வச்சுக்கணும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஒன் இஸ், இதை லெஸ் பண்ணி நமக்கு வர்றது என்ன வரும் அப்படின்னாக்க நெட் ஆனுவல் வேல்யூ. அதுக்கப்புறமா லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30%. அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருந்ததுன்னா அதையும் நம்ம கழிச்சுக்கணும். ஓகே ரைட். இப்போ இதெல்லாம் நம்ம இது பண்ணோம்னா நமக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதுவும் அந்த ஒன்னுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குரியதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். ஃபைன். ஃபர்ஸ்ட் நான் ஒர்க்கிங் நோட்டில் கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஒர்க்கிங் நோட் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். ஸோ நமக்கு இங்கே செல்ஃப் ஆக்குபைடுங்கிறதுனால என்ன இருக்காது, ஆனுவல் ரெண்ட் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு இருக்காது. ஸோ எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டுன்னு நம்ம போடலாம், அல்லது கிராஸ் ஆனுவல் வேல்யூனாலும் அதே தான். ஸோ முனிசிபல் வேல்யூ for the first house is 2 lakhs. Fair rent for the first house is 1,50,000. So whichever is higher, 2 lakhs is higher. Next, you have to write standard rent for the first house. Oh, very sorry. Fair rent is 2,50,000. So standard rent is 1,50,000. That is why gross annual value is, இங்க வந்து நம்ம ரெண்டுல whichever is less எடுக்கணும். So 1,50,000 is the gross annual value. Okay. So நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா 1,50,000 இங்க எழுதிடுவேன். The next municipal tax எவ்வளோன்னு பார்க்குறேன். 10% of municipal value. municipal value நம்ம அங்கே 2 லட்சம் எழுதியிருக்கோம்ல, இதெல்லாம் நமக்கு 10%. ஸோ எவ்வளவு 20,000 பெய்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பெய்டு. ஸோ நான் 20,000 இங்கே எழுதிடுறேன். 20,000 எழுதிட்டு டிடக்ட் பண்ணால் ஐ வில் கெட் 1,30,000 நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ இந்த 1,30,000ல் 30% கண்டுபிடிச்சா 39,000 நான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் டிடக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோனா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்னுக்கு 90,000. there is no limit for let out property. house property 1 is deemed to be let out. that is why the whole 90,000 is deductible. so 1,29,000 நம்ம லெஸ் பண்ணோம்னா 1,000 plus 1,000. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம கையில் ஸோ இப்போ நான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஸோ இது வந்து ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 வந்து 1,000 rupees, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 and 3 எவ்வளவுனா நமக்கு minus 2 lakhs. ஓகே, minus 2 lakhs. That is why income or loss from house property is minus 1,99,000. This is the final answer. Okay, hope you all understood the problem. திரும்ப பாருங்க, கண்டிப்பா புரியும். ஏன் நான் வந்து இந்த லெட் அவுட்டா எடுத்தேன், டீம்டு டு பி லெட் அவுட்டான்னு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால. இல்லைன்னா நம்மளோட இதுலயே இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் போட்டு பாருங்க. ஏதாவது 2 செல்ஃப் ஆக்குபைடா எடுத்துட்டு இன்னொன்று லெட் அவுட்டா எடுக்கிறது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின்ஸ் எல்லா ஹெட்ஸ் ஆஃப் இன்கமும் நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.